Good afternoon, dear students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து 7.4ல் டைஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். டைஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு வேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? எல்லா வேவோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு வாட்டர் வேவாக இருக்கலாம், ஒரு சவுண்டு வேவாக இருக்கலாம், லைட் வேவ். ஸோ வேவோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம டைஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அப்போ டைஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு வேவ் ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னா அது வரக்கூடிய அந்த பாத்தில் ஏதாச்சும் ஒரு அப்ஸ்ட்ராக்கல், ஒரு தடை இருக்குது அப்படின்னா அந்த தடையினுடைய எட்ஜில் என்ன ஆகும்னா அந்த வேவ் வந்து பெண்ட் ஆகிட்டு போகும். சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உங்கள் புக்கில் பார்க்கும்பொழுது டைஃப்ராக்ஷனா என்ன அப்படின்னா, டைஃப்ராக்ஷன் இஸ் பெண்டிங் ஆஃப் வேவ் அரவுண்ட் ஷார்ப் எட்ஜஸ் into the geometrically shadowed region. geometrically shadowed region அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அப்ஸ்டாக்கிளோட பேக் சைடில், ஓகேங்களா, ஷேடோடு ரீஜியனில் அந்த வேவ் என்னாகும்னா அப்படி பெண்ட் ஆகிட்டு அப்படி போயிட்டுருக்கோம். இதை நான் சொல்லணும்னா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம பக்கத்து ரூமில் ஏதாச்சும் வந்து ஒரு ரேடியோ, ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா அதனுடைய சவுண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ப்ரொபகேட் ஆகுது எல்லா டைரக்ஷன்லையும். அப்படி ப்ரொபகேட் ஆகும்பொழுது நம்ம ஏதாச்சும் நம்ம ரூமில் ஏதாச்சும் ஒரு ஒரு ஓரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சவுண்டு வேவ் வந்து நம்முடைய விண்டோ வழியாக இல்லை நம்முடைய டோர் வழியாக வந்து என்ன ஆகும், நமக்கு காதுக்கு நல்லா ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வரக்கூடிய பாத்தில் பாருங்கள், நிறைய அப்ஸ்டாக்கிள், தடை இருக்குது. அந்த தடை இருந்தாலும் தடையினுடைய எட்ஜில்னா அப்படியே பெண்ட் ஆகிட்டு வந்து நம்ம காதுக்கு விழும். ஓகேவா? ஸோ திஸ் பெண்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வேவ் இஸ் கால்டு டைஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ டைஃப்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சம் கண்டிஷன் இருக்குது. என்ன சார் கண்டிஷன் பார்த்தோம்னா, அந்த வேவோட வேவ் லென்த், ஓகேவா, ஒரு வேவோட வேவ் லென்த் வந்து அந்த அப்ஸ்ட்ராக்டோடைய சைஸோட கம்பேரபிளாக இருக்கணும். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட்னா அந்த ஓப்பனிங், ஓகேங்களா, அது வேவ் வரக்கூடிய அந்த பாத் இருக்கு இல்லைங்களா, அவருடைய பாத் ஓப்பனிங் அது எப்படி இருக்குன்னா அந்த வேவோட வேவ் லென்த்துக்கு கம்பேரபிளாக இருக்கணும். அப்ஸ்ட்ராக்டோடைய சைஸுக்கு கம்பேரபிளாக இருந்தால் தான் அங்கே வந்து டைஃப்ராக்ஷன் இந்த பேட்டர்ன் வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சவுண்டு வேவ் பார்த்தோம்னா அது வந்து ஈஸியாக டைஃப்ராக்ஷன் நடக்கும், ரொம்ப அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? ஆனால் லைட்டுக்கு பார்க்கும்பொழுது லைட்டுடைய வேவ் லென்த் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பனிங் அதனுடைய விட்த்து வந்து வேவ் லென்த் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா நம்ம லைட்லேயே நம்ம டைஃப்ராக்ஷன் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டைஃப்ராக்ஷனை பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம். இந்த டைஃப்ராக்ஷன் வந்து 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்துட்டோன்னா, பேஸ்டு ஆன் த டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் விச் அண்டர்கோஸ் டைஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த டைஃப்ராக்ஷனுக்கு உட்படக்கூடிய அவருடைய வேவ் ஃப்ரண்ட் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். வேவ் ஃப்ரண்ட் பார்த்துட்டோம்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு, சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு, பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வேவ் ஃப்ரண்ட்டை பொறுத்து இந்த டைஃப்ராக்ஷன் நம்ம 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரான்ஹோபர் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன், ஃப்ரான்ஹோபர் டைஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷனுக்கும் ஃப்ரான்ஹோபர் டைஃப்ராக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்ஹோபர் டைஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷனில் என்ன சார் கண்டிஷன் பார்த்துறான்னா, இங்கே இந்த டைஃப்ராக்ஷன் உட்படக்கூடிய அந்த வேவ் ஃப்ரண்ட் பார்த்துறான்னா ஒன்று ஸ்பெரிக்கலாக இருக்கலாம் ஆர்
சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்டா இருக்கும், undergoes diffraction. ஓகேவா? இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து இங்க ஸ்பெரிக்கல் ஆர் சிலிண்ட்ரிக்கல். இப்போ ஃப்ரான்ஹோபர்ல பார்த்தோம்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட் undergoes diffraction. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா லைட் வேவ் இஸ் from the source at a finite distance. ஓகேவா? அதாவது the light source வந்து பார்த்தோம்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தா ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்பெரிக்கலோ சிலிண்ட்ரிக்கலோ கிடைக்கும். சப்போஸ் லைட் சோர்ஸ் வந்து ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேவ் ஃப்ரண்ட் பார்த்தா நம்ம கிடைக்கும் ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ லைட் சோர்ஸ் இஸ் ஃப்ரம் எ சோர்ஸ் அட் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ரொம்ப சோர்ஸுடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா நம்ம இங்கே ஃப்ரனல் டைஃப்ராக்ஷனில் நம்ம லென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? கான்வெக்ஸ் லென்ஸ் நீட் நாட் பி யூஸ்டு ஃபார் லெபார்டரி கண்டிஷன். லெபார்டரியில் நம்ம வந்து இந்த ஃப்ரனல் டைஃப்ராக்ஷன் நம்ம எடுக்கும் பொழுது அங்கே லென்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதே பார்த்துட்டோம்னா நம்ம லெபார்டரியில் ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் நம்ம உருவாக்கணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணாத நம்ம கிடைக்கும் ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃப்ரனல் டைஃப்ராக்ஷன் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அப்சர்வ் அண்ட் அனலைஸ். ஓகேவா? நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஃப்ரான்ஹோபர் டைஃப்ராக்ஷன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸி டு அப்சர்வ் அண்டு அனலைஸ். அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு டைஃப்ராக்ஷனில் நம்ம வந்து எதை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரான்ஹோபர் டைஃப்ராக்ஷன் தான் நம்ம இங்கே அடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு அப்சர்வ் அண்டு அனலைஸ். ஓகேங்களா? இங்கே லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இங்கே லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம லென்ஸ் நம்ம அங்கே யூஸ் பண்ணோம்னா தான் நம்ம கிடைக்கும் இங்கே வரக்கூடிய இந்த ரே பாருங்க என்ன ஆகுது, நமக்கு வந்து ஒரு பேரலாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே போல் இன்னொரு லென்ஸ் அதே லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகும், இந்த பேரலல் ரேஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும். ஓகேவா? அதுதான் ஃப்ரான்ஹோபர் டைஃப்ராக்ஷனில் நம்ம லென்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். இப்போ நம்ம டைஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Let us consider a slit AB. AB is a slit, single slit whose width is A. Slit means என்னன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் இருக்கும், ஒரு ஹோல் மாதிரி. ஓகேங்களா? இதனுடைய width வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லிட்டுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு லைட் சோர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த லைட் சோர்ஸ் என்ன பண்ணும், it emit the light wave in all direction. So we place the ஒரு convex lens. என்ன கிடைக்கும், இந்த லைட் ரேஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு parallel beam of light நமக்கு கிடைக்குது. ஓகேவா? parallel beam of light அப்படின்னா நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் அது கொடுக்கும், அது வந்து ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ திஸ் parallel beam of light fall on the slit AB normally. ஓகேவா? நார்மலாக போயிட்டு இது மேலே விழுது. ஓகேவா? அக்கார்டிங் டு ஐஜன்ஸ் பிரின்சிபல் எவ்ரி பாயிண்ட் ஆன் த ஸ்லிட் ஏபி. ஓகேவா? அந்த ஸ்லிட் கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் அது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லைட் சோர்ஸாக அது ஆக்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணோம், ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து அது லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய ஒரு ரே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு லென்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணுறீங்க L2. லென்ஸ் பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே வரக்கூடிய எல்லா ரேஸும் என்ன ஆகுது, ஒன்றா இன்டர்ஃபர் ஆகும். சரியா? எல்லாமே இன்டர்ஃபர் ஆகிட்டு பாயிண்ட் ஓவில் நமக்கு எல்லாம் மீட் ஆகுது. ஓகேவா? அப்படி மீட் ஆகும் பொழுது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபர் நடக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பாயிண்ட் ஓவில் வந்து நமக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஓகேவா? ஒரு சென்ட்ரல் நமக்கு ஒரு மேக்சிமா கிடைக்கும், சென்ட்ரல் பிரைட்னஸ். ஓகேங்களா? சரி,
இப்போ let us consider a point P on the screen. ஓகேவா, ஸ்க்ரீன்ல வந்து ஒரு P என்ற ஒரு பாயிண்ட் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்லிட்டுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து D. ஓகேங்களா, கேபிட்டல் D. இந்த ஸ்க்ரீன்ல P என்ற பாயிண்ட் நம்ம எடுக்கும் பொழுது இங்க ஸ்லிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட் வேவ் வந்து எல்லாம் ஒன்றா இன்டர்பர் ஆகிட்டு பாயிண்ட் பியில் வந்து அவனுடைய இன்டென்சிட்டியை அது கொடுக்கும். சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டு பியில் பார்த்தோம்னா அவனுடைய இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்குதா அல்லது மினிமமாக இருக்குதா, அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏக்கும் இந்த பிக்கும் இந்த ரே இருக்கு இல்லையா, இந்த ஸ்லிட்டு இங்கிருந்து வரக்கூடிய அந்த லைட் ரேயோட பாத் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அந்த பாத் டிஃபரன்ஸ் பொறுத்து தான் நமக்கு மேக்ஸிமமா கிடைக்குதா அல்லது மினிமமா கிடைக்குதா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த ஸ்லிட்டுடைய சென்டர் பாயிண்ட் நம்ம சி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த சி வழியாக போகக்கூடிய அந்த லைன், அந்த லைட் ரே எங்கே மீட் ஆகுது, பாயிண்ட் ஓவில் போயிட்டு மீட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த சிஓ என்ற இந்த லைனுக்கு ஒரு தீட்டா ஆங்கிளில் ஒரு ரே வந்து இந்த மாதிரி போகுதுன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த லென்ஸ் வழியாக போகும்பொழுது எல்லாம் பி என்ற பாயிண்டில் மீட் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் பியில் மீட் ஆகும்பொழுது பாயிண்ட்டு மினிமா அல்லது மேக்ஸிமா, பிரைட்னஸாக கிடைக்குமா டார்க்னஸாக கிடைக்குமா, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஏக்கும் பிக்கும் உள்ள பாத் டிஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பாத் டிஃபரன்ஸ் இப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏவிலிருந்து இந்த பிக்கு ஒரு நார்மல் நம்ம வரைகிறோம், ஏஎன். ஓகேவா, ஸோ திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இதுவும் என்னது, இது ஒரு ஆங்கிள் தீட்டா, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ பாத் டிஃபரன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இதுவும் ஏ பிக்கு ஒரு நார்மல் வந்துட்டு நம்ம வந்து நார்மல் வரைஞ்சாச்சு. திஸ் இஸ் த ஆங்கிள். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன இடத்துல பாருங்க, பிஏஎன். இந்த ஆங்கிளில் we take sin theta, the angle ABN, ABN. So sin theta is equal to BM by AB போடலாமா, BN by AB. இதில் BN என்னது, path difference between A and B. So del எடுத்துக்கிறோம். So AB is the width of the slit, slit உடைய width. So நம்ம A எடுத்துக்கிறோம். அப்போ A is the path difference. அப்போ del is equal to A sin theta அப்படி எடுத்துலாமா. So the path difference between A and B, the path difference del equal to A sin theta அப்படி நமக்கு கிடைக்குது path difference. இப்போ இந்த பாயிண்ட் Pல வந்து நமக்கு வந்து மினிமமா கிடைக்குதுன்னா என்ன கண்டிஷன், மேக்ஸிமா கிடைக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா, பாயிண்ட் பி வந்து மினிமமா இருக்கணும் அப்படின்னம்னா இந்த ஸ்லிட்டுடைய விட்த் நம்ம ஈவனா டிவைட் பண்ணிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஈவன் நம்பரில் வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதை செப்பரேட் பண்ணிக்கணும். சப்போஸ் பாயிண்ட் பியில் வந்து ஒரு மேக்ஸிமா கிடைக்கணும்னா இந்த ஸ்லிட்டுடைய விட்த் வந்து ஹார்ட் நம்பரில் வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும், செப்பரேட் பண்ணிக்கணும். சரிங்களா, மினிமம்னா ஈவன் நம்பரில் டிவைட் பண்ணிக்கணும் இந்த செட்டுடைய விட்த். பிரைட்னஸ் ஆர் மேக்ஸிமா கிடைக்கணும்னா ஆட் நம்பரில் வர மாதிரி இதனுடைய விட்த் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிஷன் ஃபார் பி டு பி ஃபர்ஸ்ட் மினிமம், கண்டிஷன் ஃபார் P to be first minimum. அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் மினிமத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஸ்லிட்டுடைய விட்த்தை நம்ம டிவைடட் பை 2 நம்ம 2ஆக நம்ம டிவைட் பண்ணிடுறோம். அப்போ ஏபி பை 2ன்னு போடுறீங்க. ஓகேங்களா, அப்படி போடும் பொழுது நம்ம என்ன கிடைக்கும், ஏசி இது ஒரு பார்ட்டு, சிபி இது ஒரு பார்ட். அப்போ ரெண்டு பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஈவன் நம்பரில் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நமக்கு தெரியும் ஏபியோட விட்த் என்னது
ஏபி வித்து வந்து ஏ அப்படின்னா இந்த ஏசி இதனுடைய வித்து என்னவா இருக்கும் a/2 இருக்கும். அதே போல சிபி இதனுடைய வித்து என்னவா இருக்கும் இது வந்து ஒரு a/2 தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் let us consider the path difference between a and b. இங்கிருந்து வரக்கூடிய இந்த லைட் வேவும் இந்த லைட் வேவுக்கும் உள்ள பாத் டிஃபரன்ஸ் டெல் ஈக்குவல் டு லாம்டாவா இருக்குது அப்படின்னா இது லாம்டான்னா அப்போ இது என்னவா இருக்கும் இது ஒரு λ/2 இது ஒரு λ/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபர் ஆகும் பொழுது என்ன கிடைக்கும் வந்துங்க டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைச்சனால இந்த பாயிண்ட் பி வந்து நமக்கு மினிமம் ஆர் டார்க்னஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா ஏசி ஈக்குவல் டு a/2 சிபி ஈக்குவல் டு a/2 தான். டெல் ஈக்குவல் டு a sin தீட்டா நமக்கு தெரியும். அப்போ இந்த பாத் டிஃபரன்ஸ் பாருங்க டெல் ஈக்குவல் டு λ/2 λ/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? புரியுதா பாருங்க. ஸோ இந்த பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா இதுக்கு வந்து λ/2 அதே போல் இதுக்கும் ஒரு λ/2 அப்போது பாத் டிஃபரன்ஸ் டெல் ஈக்குவல் டு λ/2ன்னு கிடைக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க λ/2 ஈக்குவல் டு இந்த ஏக்கு என்ன பண்ணுறோம் a/2ன்னு போடுறோம் a/2 சைன் தீட்டா ஏன்னா விட்டு நம்ம 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணலாம் 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன கிடைக்கும் பாருங்க a sin theta equal to lambda a sin theta equal to lambdaன்னு கிடைக்குது. சரிங்களா? இது equation 1 எடுத்துக்கிறீங்க. அதே போல condition for p to be second minimum. இப்போ செகண்ட் மினிமம் கிடைக்கணும்னா என்ன சார் அங்கே கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விட்த்து நம்ம 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ ab/4 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க ab/4. அப்போ ab/4 அப்படின்னா the path difference between a and b is 2 lambdaன்னு கிடைக்கும் 2 lambda. அப்போ 4 பார்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும் 2 λ/4 2 λ/4 2 λ/4ன்னு போடுவோம். அப்போ 2 λ/4 which is equal to λ/2 தான். சரிங்களா? ஸோ the path difference del equal to a sin theta அப்படின்னா டெல்லுக்கு என்ன போடலாம் λ/2ன்னு போட்டுக்கலாம் which is equal to இந்த ஏக்கு என்ன போடலாம் வந்து a/4 sin theta அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2க்கு இந்த 2 2s are 4 நம்ம அடிச்சிடலாம். ஸோ a sin theta equal to 2 lambdaன்னு கிடைக்குது. சரிங்களா? this is the condition for to be second minimum. next condition for p to be third minimum. இப்போ third minimum கிடைக்கணும்னா என்ன கண்டிஷன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த ஸ்லிட்டோடைய விட்த் நம்ம 6 பார்ட்டை செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ 6ஆல் டிவைட் பண்ணி போகிறோம். ஓகேவா? அப்போது இங்கேயும் பாருங்க இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா the path difference between the point AB பார்க்கும்பொழுது 3 lambdaவா கிடைக்கும். ஓகேவா? அப்போ 3 lambda/6 3 lambda/6 3 lambda/6 அப்படி போடும்பொழுது என்ன கிடைக்கும் path difference λ/2. ஓகேங்களா? அப்போ ஈவன் நம்பராக இருக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னா ஒரு பார்ட் கொடுக்கக்கூடிய அந்த பாத் டிஃபரன்ஸும் இன்னொரு பார்ட் இருக்குது இல்லைங்களா ரெண்டுனா ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடும். ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபர் ஆகும்பொழுது என்ன கிடைக்குன்னா கேன்சல் ஆகிடும். சரிங்களா? சரி இப்போது λ/2 தான் நமக்கு கிடைக்கும் பாத் டிஃபரன்ஸ் λ/2 is equal to a/6 sin theta. ஸோ 2 இந்த 3 நம்ம அடிச்சிடலாம். ஸோ நம்ம கிடைக்கும் a sin theta equal to 3 lambdaன்னு கிடைக்குது. சரிங்களா? சரி இங்கே இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது இப்போ a/2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அப்போ என்ன அர்த்தம் பாருங்க வந்து அப்போ ஏசி இது ஒரு பார்ட்டு சிபி இது ஒரு பார்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் கால்டு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். அதாவது a/2 டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே கரஸ்பாண்டிங் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் மினிமத்துக்கு. ஓகேங்களா? அதாவது கண்டிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் மினிமத்துக்கு. அதே போல் கண்டிஷன் ஃபார் செகண்ட் மினிமம் அப்படின்னா போட்டோம் a/4ன்னு போட்டோம் இல்லைங்களா
அப்போ a/4 டிஸ்டன்ஸ் கூடிய எல்லா பாயிண்ட் நம்ம சொல்லுவோம் கரஸ்பாண்டிங் பாயிண்ட். ஸோ கரஸ்பாண்டிங் பாயிண்ட் வரக்கூடிய எல்லா வேவுடைய அந்த பாத் டிஃபரன்ஸ் வந்து λ/2 இருக்கும். ஸோ அதனாவது ஒரு பார்ட் கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து இன்னொரு பார்ட் என்ன பண்ணுது வந்து அது கேன்சல் பண்ணிடுது. அதாவது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு பாயிண்ட் பி நம்ம என்ன கிடைக்கும் மினிமம் ஆர் டார்க்னஸ் நமக்கு இது கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ அதே போல் nth மினிமமாக இருக்கணும்னா அப்படி என்ன கண்டிஷன்னா AB/2n நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து என்ன வரணும் ஈவன் நம்பர் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 2n. அப்போ என்ன கண்டிஷனா λ/2 = a/2n sin θ. அப்போ a sin θ = n λ கிடைக்கும். இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. இங்கே n = 1 2 3. இங்கே 1 கொடுத்து பாருங்க என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் மினிமம் கிடைக்கும். 2 கொடுத்து பாருங்க செகண்ட் மினிமம் கிடைக்கும். 3 கொடுத்தா தேர்ட் மினிமம். அப்போ a sin θ = 3 λ அப்படி கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ the path difference between the corresponding points the λ/2 இது வந்து does not change. இது மட்டும் மாறாது. எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பிரைட்டாக இருக்கட்டும் டார்க்காக இருக்கட்டும் அப்படி பாத் டிஃபரன்ஸ் வரும்போது λ/2 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பிரைட். சப்போஸ் இந்த பாயிண்ட் பி நமக்கு வந்து பிரைட்டாக கிடைக்கணும், பிரைட்னஸ் கிடைக்கணும், இல்லை மேக்ஸிமா கிடைக்கணும்னா என்ன சார் இங்கே கண்டிஷன் அப்படின்னா இந்த விட்த் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஹார்ட் நம்பரில் டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விட்த் இருக்கு இல்லைங்களா del = a sin θ இது நமக்கு தெரியும். இப்போ விட்த் நம்ம என்ன பண்ண போகிறோம் a வந்து 3 டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போது a/3 sin θ a/3 sin θ நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் த a அண்ட் b. ஓகேவா? அது வந்து 3 λ/2 அப்படின்னா 3 λ/2 அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும் இந்த λ/2 ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் பாயிண்ட். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன கிடைக்கும் ஒரு λ/2 கிடைக்கும். செகண்டுக்கு ஒரு λ/2 கிடைக்கும். தேர்டுக்கு ஒரு λ/2 கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட் என்ன ஆகும் என்னன்னா இன்டர்ஃபேர் ஆகும். ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபேர் ஆகிட்டு ஒரு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால இது வந்து கேன்சல் ஆகிடுது. ஆனால் இந்த தேர்டு பார்ட் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாயிண்ட் பியில் போயிட்டு மீட் ஆகும்பொழுது நமக்கு ஒரு பிரைட்னஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ பாத் டிஃபரன்ஸ் λ/2 = a/3 sin θ. ஸோ a sin θ = போடலாம் 3 λ/2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் செகண்ட் மேக்ஸிமா அட் பி அப்படின்னா இங்கே என்ன சார் இங்கே கண்டிஷன்னா இப்போ ஸ்லிட்டோடைய விட்த் நம்ம 5 பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ a/5 sin θ = λ/2. இந்த λ/2 வந்து இங்கேயும் மாறாது, ஒரே மாதிரி தான் கிடைக்கும். அப்போ 4 பார்ட் அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் கேன்சல் ஆகலாம், 2ம் 4ம் கேன்சல் ஆகலாம். ஆனால் இன்னொரு பார்ட் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, அங்கே வேவ் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு பாத் டிஃபரன்ஸ் λ/2 மட்டும் கிடைக்கும். அப்போ a/5 sin θ = λ/2. அப்போ a sin θ = 5 λ/2. ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ தேர்ட் மேக்ஸிமம் அட் பின்னா இப்போ a/7 sin θ = λ/2. ஸோ a sin θ = 7 λ/2 கிடைக்கும். சப்போஸ் nth மேக்ஸிமம் அட் பி அப்படின்னா a sin θ = 2n + 1 λ/2. 2n + 1 λ/2. n = 1 கொடுத்து பாருங்க நம்ம கிடைக்கும் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா கிடைக்கும். n = 2 கொடுத்து பாருங்க செகண்ட் மேக்ஸிமா கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 7.4.3ல டிஸ்கஷன் ஆன் ஃபர்ஸ்ட் மினிமம் பார்க்க போகிறோம். The equation for first minimum in single slit
டைஃப்ராக்ஷன் இஸ் ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு நம்ம தெரியும் ஃபார்முலா. இதில் ஏன்றது த விட்த் ஆஃப் த ஸ்லிட்டு, இந்த லாம்டான்றது என்னதுன்னா த வேவ் லென்த் ஆஃப் த லைட். ஓகேங்களா, வேவ் லென்த்தோட லைட்டோட வேவ் லென்த். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணலாம், சைன் தீட்டா ஈக்குவல் டு எழுதலாம் லாம்டா பை ஏ நம்ம எழுதலாம். சரிங்களா, ஸோ இங்கே பார்க்கும்பொழுது ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமம். ஓகேவா, இந்த சென்ட்ரல் பார்த்தோன்னா மேக்ஸிமம் கிடைக்கும், பிரைட்னஸ் கிடைக்கும். ஓகேவா, அந்த பிரைட்னஸ் எதுக்கு இடையில கிடைக்கிறான்னா ஃபர்ஸ்ட் மினிமம், இன் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் மினிமம். ஓகேவா, மினிமத்துக்கு பிட்வீனில் ஒரு மேக்ஸிமம் நமக்கு கிடைக்குது. அந்த மேக்ஸிமுக்கு எதிர் சைடில் என்ன கிடைக்கும், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், we can discuss the following cases in the central maximum. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இஃப் ஏ இஸ் லெஸ் தென் லாம்டா, இப்போ லாம்டாவை விட ஏ வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது டைஃப்ராக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். அது எப்படின்னு பார்த்தோன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை ஏ. நம்ம என்ன பண்ணுவோம், எதனா ஒரு வேல்யூ கொடுத்துக்குவோம். இப்போ லேம்டா அதிகமாக இருக்கணும், ஏ விட லேம்டா அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ லேம்டா ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம், ஏஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறீங்க. அப்போ என்னன்னு போடலாம் பாருங்க, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை ஏ. அப்போ 2/1 ஈக்குவல் டு 2னே கிடைக்குது. ஓகேவா, அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2. ஓகேவா, சைன் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான். ஓகேவா, ஆனால் அங்கே 2 இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. ஸோ டைஃப்ராக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு நம்மனா வரும் லாம்டா பை ஏ. லாம்டாவும் ஏவும் ஈக்குவலாக இருக்கும்பொழுது இது ஒன்று இது ஒன்றா ஆகும். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 கிடைக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போது ஃபுல்லி பிரைட் இன்க்ளூடிங் ஷேடோ ரீஜியன் அப்படின்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் நமக்கு தெரியும். ஓகேவா, இப்போ தீட்டா வந்து 90 டிகிரி அப்படின்னா இந்த டைஃப்ராக்டட் ரேஸில் எங்கே போடணும்னா இங்கேயே இப்படி போயிட்டு இருக்கும், இப்படியே கிடைக்கும். ஓகேவா, அதாவது இந்த ஸ்லிட் இருக்கு இல்லையா, இதன் வழியே இந்த ஷேடோட ரீஜியனே நமக்கு கிடைக்கும், அந்த பிரைட்னஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ 90 டிகிரியாக இருக்கிறதுனால ஓகேவா, அப்போ நம்ம என்ன கிடைக்கும், ஃபுல்லி பிரைட் இன்க்ளூடிங் ஷேடோ ரீஜியன். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் லாம்டா அப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கோ, லாம்டா ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாமா. அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. சைன் 30 என்ன கிடைக்கும், 1/2ன்னு கிடைக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இங்கே நம்ம என்ன கிடைக்குன்னா டைஃப்ராக்ஷன் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மினிமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த சென்ட்ரல் பிரைட்னஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நியரஸ்ட் பாயிண்ட் இங்கேயே கிடைக்கும். ஏன்னா ஆங்கிளுக்கு தீட்டா வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால ஸோ இங்கேயே கிடைக்கலாம், அல்லது இல்லை உள்ள அது மேலே கூட கிடைக்கலாம் ஃபர்ஸ்ட் மினிமம் வந்து. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இஃப் ஏ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் லாம்டா அப்படின்னா சைன் தீட்டா என்ன கிடைக்கும், வெரி வெரி லெஸ் தென் 1 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் ஃபால்ஸ் வித்தின் த width of the slit, within the width of the slit itself. So the phenomenon of diffraction is not observed at all. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்னா எங்கே கிடைக்கும் பார்த்தோன்னா, இந்த ரீஜனுக்கு இல்லையா, இந்த பிரைட்னஸ் கிடைக்கலையா, நமக்கு இங்கேயே நமக்கு கிடைக்கும். வித்தின் அதாவது இந்த வித் ஸ்பேஸ்லேயே நமக்கு என்ன கிடைக்கும், வந்து இதுதான் வித்னா இந்த ஸ்பேஸ்லேயே டைஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, ஸோ திஸ் டைஃப்ராக்ஷன் இஸ் நாட் அப்சர்வ்ட் அட் ஆல். ஓகேவா, ஸோ த ஃபர்ஸ்ட் மினிமம் ஃபால்ஸ் வித்தின் த வித் ஸ்பேஸ் ஆஃப் த இட்ஸ் ஸ்லிட் இட் செல்ஃப். இங்கேயே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் மினிமம் கிடைக்கிறதுனால இதை அப்சர்வ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் வந்து ஃப்ரனல் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 7.44ல் ஃப்ரனல் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து ரே ஆப்டிக்ஸில் படிச்சிருப்போம், ஒரு லைட் ரே டிராவலிங் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் டைஃப்ராக்ஷனில் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லைட் வந்து பெண்ட் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம வந்து. ஸோ அந்த ரே ஆப்டிக்ஸுக்கு
ஒரு கான்ட்ரவர்ஸாக இருக்குது இந்த வேவ் ஆப்டிக்ஸ். ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரனல் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, ஒரு சிங்கிள் ஸ்லிட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கன்னா அதுனா ஒரு parallel beam ஆஃப் லைட் ரேஸ் வருது அப்படின்னா, ஸோ இது பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இது ஸ்ட்ரெயிட் லைன், அது ஸ்ட்ரைட்டாக போயிடுது அக்கார்டிங் டு ரே ஆப்டிக்ஸ். அந்த ரே என்ன ஆகுது? ஸ்ட்ரைட்டாக போகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ரே ஆப்டிக்ஸ். சப்போஸ் இந்த வேவ் ஆப்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து சோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த பாத்துடைய இந்த எட்ஜில் என்ன ஆகுது? பெண்ட் ஆகிட்டு போகுது. அப்போ பாருங்க வச்சுக்கலேன். ஸோ திஸ் த ரே டைஃப்ராக்டட் ரேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டைஃப்ராக்டட் ரேஸ் இது சொல்லுவோம் இந்த வேவ் ஆப்டிக்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த ரே ஆப்டிக்ஸும் இந்த வேவ் ஆப்டிக்ஸும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் சேமாக இருக்கும். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த ரே ஆப்டிக்ஸ் வந்து வேவ் ஆப்டிக்ஸுக்கு ஒபே பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஃப்ரனல் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது அக்கார்டிங் டு ரே ஆப்டிக்ஸ் இந்த ரீஜியன் மட்டும் என்ன கிடைக்கும்? ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சமாக கிடைக்கும். ஆனால் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் என்ன சொல்லுறான்னா, ஸோ இந்த ரீஜியன் இல்லையா, இது வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அந்த இலுமினேஷன் நமக்கு கிடைக்கும் டியூ டு டைஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் மீட் பண்ணுற வரைக்கும், அதாவது இந்த வேவ் ஆப்டிக்ஸ் இந்த ரேவும் இதுவும் இது ஒரு பாயிண்ட்னாவது ஒன்றா இன்டர்செக்ட் ஆகுது, மீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ரெண்டும் ஒபே பண்ணோம். இந்த ரே ஆப்டிக்ஸ் ஒபே த வேவ் ஆப்டிக்ஸ். ஓகேங்களா? அப்போ எந்த பாயிண்ட் வரைக்கும் அது ஒபே பண்ணுதோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஃப்ரனல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சார், the Fresnel distance is the distance up to which the ray optics is obeyed and beyond which the ray optics is not obeyed. ஓகேவா? இந்த ரே ஆப்டிக்ஸ் வந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் ஒபே பண்ணுதோ அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? ஃப்ரனல் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே போகும்பொழுது இந்த ரே ஆப்டிக்ஸ் வந்து வே ஆப்டிக்ஸை ஒபே பண்ணாது. சரிங்களா? ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் ஃப்ரனல் டிஸ்டன்ஸ். அப்போ கண்டிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் மினிமம் n = 1 தெரியும். a sin theta = n lambda. ஓகேவா? இது பாத் டிஃபரன்ஸு. அப்போ a sin theta = lambda. அப்போ sin theta = lambda by a போடலாம். இஃப் theta is small அப்படின்னா sin theta என்ன நம்ம தீட்டானே எடுத்துக்கலாம். ஸோ theta = lambda by a. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறீங்க. அதே போல் இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது என்ன விட்தோ அதான் சேம் விட்துங்க. ஓகேவா? அப்போது இது வந்து ஒரு நார்மல் எடுத்துக்கிறோம்னா இது ஆங்கிள் வந்து தீட்டா இஸ் த டைஃப்ராக்ஷன் ஆங்கிள். அப்போ நம்ம டோட்டலாக எடுக்கும் பொழுது நம்ம கிடைக்கும் 2 தீட்டான்னு கிடைக்குது. சரிங்களா? ஏன்னா அந்த வே வந்து இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். அப்போ டோட்டலாக ஆங்கிள் வந்து 2 தீட்டா. ஸோ sin 2 theta equal to என்னன்னு போடலாம் பாருங்க, sin 2 theta equal to opposite side by hypotenuse அப்படின்னு போடலாம் பாருங்க. ஆப்போசிட் சைடு வந்து அதுங்க இங்கே a, hypotenuse z. ஓகேவா? ஃப்ரனல் டிஸ்டன்ஸ். அப்போ a by z. theta is small. so sin 2 theta equal to 2 theta எழுதலாம். அப்போ 2 theta equal to a by z. so theta equal to a by 2z. equation number 2 எடுத்துறீங்க. so equation 2 1 and 2 கம்பேர் பண்றீங்க. அப்ப lambda by a equal to a by 2z. இத என்ன பண்ணலாம்? z equal to என்ன எழுதலாம்? a square by 2 lambda அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? this is the Fresnel distance. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் பார்த்துக்கங்க.